ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 லிட்டர் பால் காய்ச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். வானல் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்குன்னா கலரிங்காக போட்டிருக்கேன். அப்புறம் மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை எடுத்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 1 கப் ரவை எடுத்து அந்த ரவையை அதிலேயே போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வதக்கிடணும். அதுவும் சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சின பாலை எடுத்து அதில் ஊற்றுறோம். இந்த பால்லையே தான் அந்த ரவை ஃபுல்லாக வெந்து சுருண்டு வரும். சுருண்டு வந்த பிறகு நம்ம துருவின தேங்காய் போடுறோம். 1 கை அளவுக்கு சர்க்கரை போடுறோம். இனிப்பு தேவையான அளவுக்கு. அந்த சர்க்கரை தண்ணி விடும். அதையும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நெய் நல்லா வறுத்துட்டு முந்திரி பருப்பை வறுத்து அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சு பணியாரக்கல்லை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் விட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ஆசையாக சாப்பிடுவாங்க.